நாடகம் பேச வந்த ஆள் யாராரு? எங்கள் அண்ணன் எங்கன இருந்துச்சு. எங்கே டாஸ்மார்க் புகழ், டாஸ்மார்க் புகழ் எங்கனே நெடுமரமாக சாஞ்சிட்டானே. நான் என்ன செய்ய? இது ஒரு ஆள் தான் நடக்க எனக்கு தெரியுது. விழா கமிட்டியில் ஆள் இல்லையா? அப்போ முக்கியஸ்தரில் எங்கே போய் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு, கம்மாயில் அழிஞ்ச கம்மாயில் கெண்ட பொடியை தரையில் ஓட்டா இப்படி கிடக்கும். நீ என்ன இப்போ இப்படி செயின்லாம் போட்டிருக்க? என்ன மைனர் குஞ்சா? மைனர் கொஞ்சம் சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? வந்தார் ஒரு சாமியார். அவர் ஒரு சாயலுக்கு பார்க்கும்போது அகோரி கலையரசன் சித்தி மையம் மாதிரியே இருக்கேன். அதெல்லாம் பாட்டு அருமையாக பாடினார். அப்படியா? அப்படியா? பாடின பாட்டுக்கு கைதட்டு குமிஞ்சிருச்சடா. அவ்வளோதான். நல்ல நீங்கள் ஞானமாக பாடுற ஆளு கைதட்டலாம்ல. எப்படி நாரதர் எப்படி பாடினாப்புல? கைதட்டு கொடுங்க எல்லாரும். இல்லைன்னா வேனில் போகும்போது நம்ம ஊரை பற்றி கெட்ட கருத்த வார்த்தையில் வந்துட்டு போவேன். உண்மை அதுதானே? அப்போ அடுத்த வட்டம் நாங்கள் போய் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிறேப்பு. ஒரு கோடிப்பு. ஒரு ஓடிப்பு. நான் என்னப்பு செய்யறது? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஊருக்கார அப்பு நாரதர் வள்ளி ராசவாட்டுக்கு வந்தவொடனே சம்பளத்தை கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. நானும் மருதமணி ஜெயப்பிரியா 3 பேருமே உருண்டு கிடக்கும் விடிய வரைக்கும். அது நல்லா இருக்கும்ண்ணே. 3 பேரும் உருண்டா சூப்பராக இருக்கும். இந்த தூங்குற ஆளுக தயவு செஞ்சு கொஞ்சம் லேசா, அண்ணே சினிக்கு அடிக்கிருக்கா, அதில் லேசாக பிரட்டி விடுவேன். ஒரே பக்கம் படுத்தாங்கன்னா நரம்பு சுலுக்கிக்கிறோம். அவங்க தூங்க தூங்க நமக்கு அமுக்கு தானே போட்டு. கல்லழகர் வைகையாற்றில் கால்பதிக்கும் நல்ல நாளில் சட்டு சட்டு ஒரு சனம் மெட்டு கட்டி பாடி வரும். ஒம்பூரு சேனாகத்தான் போன ஜென்ம பூஜை வச்சு எல்லாம் ஒன்னாலு. ஓய் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர மோத காத்து மேலவட்டு மோகம் ஆச்சு. போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நீ கொத்துங்க நீ சாரு. ஓய் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. அந்த பாட்டுல இப்படிதான்டா நிலாச்சோறுல உட்காந்துருப்பாங்க. ராஜகிரண் அண்ணன் படம் எது எப்படி இருந்தாலும் சாமியாரை சந்திக்கு நல்லா பேசுவாப்பில்லையா? நல்லா பேசுவார்ண்ணே. கெட்ட வார்த்தை இல்லையா? இல்லைண்ணே, நீங்கள் எத்தனையோ நாரதரை பார்த்துருக்கலாம், இப்படி ஒரு நாரதரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் மொட்டனாக்கா? இல்லைண்ணே, பயங்கர புராணம்லாம் கேட்பாரா உங்கள்கிட்ட. ஆள் வார்த்தா தூர்கட்டியில் மூட்டம் போடுற ஆள் மாதிரி இருக்காப்புல. அண்ணே நல்ல அறிவாளிண்ணே, நல்லா பேசுவார்ண்ணே. என்னமோ கணத்தவே போய் சொல்ல மாட்டேன். சந்திக்கிறேன், நம்புங்கண்ணே. கத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? அவ்வளோதான் பாட்டு. 2 சேர் புல் பண்ணிட்டாங்க. ஏ கத்தம் போடாம வாயா.
ஏமாத்தும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் பொய்யை சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. பெரிய சூப்பர் சிங்கர்ல ஆள் எடுக்கிற பெரிய பாடாம நீ வர மாட்டே. பெரிய கிரிக்கெட் போட்டியில ஒரு டோனி ஆயிட்டாரு. நான் கிரிக்கெட் பிளேயர், சரியான பவுலிங். என்ன பவுலர் நீ? பெரிய பவுலரா? பெரிய புவனேஷ்குமார். எங்க ஊர்ல கிரிக்கெட் நடக்கும்போது நான் திகுன்னு ஓடியாருவேன். நம்மள அமைக்க முடியாது, பேட்ஸ்மேன்லாம் போட்டு ஓடிடுவேன். ஆமா ஆமா, சும்மா இல்ல. கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கு போய் பாத்திருக்கியா? கிரிக்கெட் விளையாடுற இடத்துல போய் முத கிரிக்கெட்ல எத்தனை பால்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஓவருக்கு 6 பால் மொத்தம். போடுறது பால், அது உடஞ்சாத்தே 2வது. ஏய் கை தட்டலாம். ஏய் அந்த ஏதாவது பண்ணுங்கடா. ஒரு ஓவருக்கு 6 பந்துகள். யூடியூப்ல இருக்கவங்க 2 பேரும் அதுக்கு தானே கூட்டுவாங்க. நோ பால் போட்டோம்னு வச்சுங்களேன், அதுல ஃப்ரீ ஹிட்னு ஒன்னு கொடுத்துருவாங்க. அதை கேட்ச் பிடிச்சாவோ போல்ட். ஏன் அது இரு நீ தான் வாய விட்ட. எதுக்கு அது பேர் நோ பால்? அந்த எல்கையை தாண்டி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த எல்கையை தாண்டி அந்த பந்து வீச்சாளர் வந்து தாண்டி காலை பதிச்சு பந்து வீசிட்டாருன்னு வச்சுங்க, அந்த பால் இல்லேன்னு அர்த்தம் கிடையாது. வேற எதுக்கு? முத அந்த கிரிக்கெட் பாலை தயாரிச்சவன் பேரு கோபாலு, அதனாலதான் அது பேரு நோபால். போடா கீபாலு. என்ன விஷயம்? கிரிக்கெட்டை பத்தி உங்களுக்கு மட்டைப்பந்தை பத்தி தெரியுமா? ஒயிடுன்னு ஏன் சொல்றாங்க? அகலப்பந்து நேர்த்தியாக ஒரு நிலைய நேர்த்தியாக அந்த எல்கையில மட்டும் வீசினமா அது நேர்த்தியான பந்து. எல்கைக்கு அப்புறமா போச்சுன்னா அதுக்கு அகலப்பந்துன்னு பேரு, அதுக்கு தான் ஒயிடுன்னு பேரு. முத ஒயிட கண்டுபிடிச்ச பேரு கைடு, அதனால அது பேரு வெயிடு. வெயிடு லூசா தெரிஞ்சு பேசுங்க. எந்த விஷயத்திலயுமே அந்த பந்து லெக்குன்னு சொல்லக்கூடிய பின்புறமா போச்சுனாவே அது வந்து அகலப்பந்தாயிரும். முன்புறமா வந்துருச்சுன்னு வச்சுங்களே. ஏன் கீப்பர்னு சொல்றாங்க? விக்கெட் காப்பாளர் கிடையாது. விக்கெட்டை அப்படின்னா காப்பாளர்னு அர்த்தம். லெக் பிஃபோர் விக்கெட்னு ஒன்னு இருக்கு, எல்பிக்கு பேரு. அப்ப நீ என்ன சாமியாரா இல்ல கிரிக்கெட் அம்பையரா? அப்புறம் நீங்க கிரிக்கெட்டை பத்தி விஷயம் கொண்டனாலதான் அந்த இடத்துக்கு அங்க போனது. ஏய் செம்பரியாட்டு புழுக்க ஏத்த வந்து அதே கேரளாவுல அம்பையர் மாதிரி கூட இல்லையடாவே பந்து உரைக்கிற வேலா. கேரளா வந்து ஆட்டு புழுக்க ஏத்துறவங்க, அந்த ஓனர் ஆட்டு புழுக்க ஏத்துறவனாடா. ஏன் அப்படி வந்திருக்குது? முண்டை தூக்க மாத்திரை சாப்பிட்டவன் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அரையும் குறையுமா திடுறாங்களே. கிரிக்கெட்ல ஏன் பவுன்சர்னு சொல்றாங்க? பவுன் வச்சிருந்ததாவது அது சார் வச்சிருந்தாரு. பவுன் சார் வச்சிருந்தாரு, அது பவுன். மட்டை வீச்சாளருக்கு 8வது உயரம் போயிருச்சுன்னு வச்சுங்களே, அதுக்கு பேர் தான் பவுன்சர்னு அர்த்தம். அப்புறம் வேற நீ கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அவன் என்ன சொல்றாங்க? கை நீட்டி பேசுறான், செங்கல் எடுத்து அடிச்சு போடுவான். டேய் கேட்ட கேள்விக்கு சரியா பதில சொல்லுங்கடா. புறங்கட்டி அடிச்சு போடுவேன். அரைஞ்சு விடுவேன் ஒரே அறையா. புறங்கட்டியாமனிங்க என்ன கேக்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்க. கோளார பேசி கோளார போல. யாரு கோளார? இவன் தான்டா அதிகமா கையில எடுத்துறேன். ஒயில ஏன் போகாத? மீச வச்ச ஆம்பளைங்கிறது நீங்க தான். நில்லுங்க. அருமையா பேசுறீங்க, நல்ல விஷயம். வாங்க. என்ன அவர் பேசிடுவோம், புருஷனுக்கு பதில் சொல்லு. நீ சொல்லலாம். ஓடதானே கேக்குறாரு, சொல்லு. கண்டாலேலா சொல்லலாம். இங்க வாங்க. 20 ஓவர்ல கேக் அப்புறம் நீ கிரிக்கெட்டை பத்தி ஏன் பேசுன? 20 ஓவர்ல 145 ரன் அடிச்சிட்டேன். எதிரணி 145 ரன் அடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் சமநிலைமை ஆயிரும். மீண்டும் ஓவர் கொடுப்பா. எத்தனை ஓவர் கொடுப்பா சொல்லுங்க? என்னதானே அன்னைக்கு எங்க வீட்டுல கேபிள் இல்ல. என்ன இல்ல? கேபிள் டிவி அந்து வச்சு கரண்ட் இல்ல. சூப்பர் ஓவர்னு ஒன்னு கொடுப்பாங்க. சூம்புறது கிடையாது, சப்புறது. ஒரு ஓவர் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஓவர் சரியாயி போச்சுன்னு வச்சுங்க, சமநிலை ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்து பந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்க எத்தனை வந்து லூஸ் ஆக்கிருக்க, எங்கள்கிட்டயே லூஸ் ஆகிறியா நீ? சமநிலை அதுவும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்பெல்லாம் பவுலட்டுங்கிற முறையில சிக்க வச்சுதான் வந்து ஓடணும். ஐயா உன் பேனரும் பைப்புரிஞ்சி போட்டாலும் எங்களை லூஸ் ஆக முடியாது. நாங்க நினைச்சோம்னா தேங்காய் எண்ணெய் ஊத்தி உடனே லூஸ் ஆக்கிடுவோம். கிரிக்கெட்டை பத்தியோ மட்டை வச்ச பத்தியோ நீங்க எதுவுமே பேசக்கூடாது. என்ன தெரியும் பேசுற? தெரியுமே. என்ன தெரியும்? கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும்? ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? முடிஞ்சு அடி கலாச. டேய் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் அதை சொல்லலையா? அப்புறம் வேற என்ன கேக்குற? ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றளவு எவ்வளவு? இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடம் என்ன இடம்?
இந்த இடம் என்ன இடம்? நீங்க எல்லாம் தெரியும் முடியல சொல்லுங்க. இந்த இடம் என்ன சொல்லியா இடத்தை அப்புறம் எங்களை வந்து கிரிக்கெட் மயிரண்டு கிரிக்கெட்னா என்ன ராதா ஏய் செந்திலு பொறுமைசாமி பொறுமை. நான் கோவப்பலட வெண்ணமேனே கோவப்படலையா? இந்த இடத்து பேர் என்ன? ரெண்டு வயல இப்படி வந்து நிக்கிறீங்களே உங்க இடம் ஆ. நஞ்சை புஞ்சை. டேய், நஞ்சை நிலத்திலே உழவுகள் ரெண்டடிப்பு, புஞ்சை நிலத்திலே புற்கள், செந்தட்டி செடிகள், கேட்ட கேள்விக்கு பதில பாருங்க. ஆபாரம் கொலை, இந்த இடம் என்ன இடம்? பூண்டு செடி. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த இடம் அவன் என்ன கேக்குற இடம்? கேள்வி காடநரி கம்மான்னு சொல்றா. டேய், ஏய் இல்லடா வேலிமலை சாரல். அப்படி சொல்லுங்க. வேள்விமலை சாரல்னு பேர் வர காரணம் வேள்வி ஆ. என்றால் யாகம். யாக நடத்துவர்கள் கும்பாசிவத்திலையும் நடத்தலாம், வீடு பால் காய்ச்சலையும் நடத்தலாம், புதுமணி புகுவிழா, பூப்பினி நீராட்டு விழா. டேய், அங்க வேள்வி. டேய், சாப்பிட நேரமாய் விட்டதால் கிராம பொதுமக்கள் எங்க இருந்தாலும் விசேஷம் நடக்கக்கூடிய இல்லத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தம்பி மீண்டும் மீண்டும் திரைப்படுத்துகிறோம். எப்படி சொல்லுவாங்க? யாகம். டேய், ஏய், யாகம் என்றால் என்ன? விசேஷக்கார வீட்டுல சாப்பிட. ஆரம்பத்திலே மணல், டேய், இவனை நிப்பாட்டுடா. அடுக்குவது செங்கல், டேய், இவனை செங்கல் இல்லை என்றால் ஆலாப்புழக்கல், டேய், இவனை நிப்பாட்டு. பிறகு 2 கட்டு, முருங்கை கட்டை 1.5 கிலோ, சோம்பு, நாராயணா நாராயணா. நெய் எல்லாத்தையும் போட்டு அவனை நிப்பாட்டு. எரித்து கொண்டு அவன் ஆரம்பிச்சானா முடிக்க மாட்டான். நிப்பாட்றா. சமஸ்கிருதங்கள் டேய், சரியா பேசுங்கள். என்ன சாமி? அவனை நிப்பாட்டு. அந்த இல்லத்தில் உள்ளவர்களை சுற்றி வைத்து ஒரு கரண்டியிலே நெய் ஊத்தி நடத்துவதை யாகம். 30 நொடி அதை ஆனால் பட்ஜெட் 10 ரூபாயும் ஓதலாம், 10 லட்சத்துக்கும் ஓதலாம். ஐயா 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 ஐயா. ஏய், இந்த இடம் பேச சொல்லுங்கப்பா. ஏய், கேள்வி கேட்கலையா? கை தட்டலாம். ஏய், கேள்வி கேட்கலையா? எவ்வளவு நுணுக்கமா உங்களுக்கு டேய், அறிவு கேள்வி புகட்டுறேன். கேட்கலையா? கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா இப்பேற்பட்ட வீட்டுல பால் காய்ச்சறதுல இருந்து வீட்டுக்கு வயசுக்கு வந்ததுல இருந்து வரையும் பேசுறியே. கேட்ட கேள்விக்கு என்ன? ஒரு நிமிஷம். புதுமனை புகு விழா சரி, இந்த பூப்புறது நீராட்டு கூட ஓதுற எங்க வயசுக்கு வந்த வீட்டுல ஓத சொல்றா பாருங்க. கோயிலுக்கு இது பால் காய்ச்சற வீட்டுல, பால் காய்ச்சற வீட்டுல புதுமனை புகு விழாவுல பூப்புறது நீராட்டு இல்லாம ஆமாடா ஐயரை கூப்பிட்டு வந்து அதை தடங்கான வழியை வச்சுக்கிட்டு ஓதுடா. இவன் கேக்குறான் பாரு. அதுங்களும் என்ன மாசம் டேய் டேய், சரி நல்ல விஷயம் தான் பேசுறீங்க. மண்ணால் ஆனது. நீ வாட்ட கேயா என்ன இது பண்ற? நீ பா சொல்லுப்பா. ஏடா கேட்க சொல்லு. அந்த அளவுக்கு ஏன்டா அவர் கேட்க முடியுமா கேள்வி? டேய் டேய், ஆரஞ்சு விடுவேன். கேட்க முடியுமா கேள்வி? என்ன கேள்வி ஏன்ட்ட கேட்டுட்டு நீங்க எங்க போறது? 2 லூசு பேல்ட்டையும் வந்து மாட்டி கேள்வி கேட்டுட்டு என்ன தப்பிச்சு போயிட முடியுமா? ஏன் பின்னாடி எடுத்து வச்சிருக்கியா? அவன் அரக்கு இருக்கேன், அவன் முழுக்க இருக்கேன், இவங்கள வந்து மாட்டி. கேள்வி என்பது டேய் 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 ஆரஞ்சு. கேள்வி என்பது டேய் டேய் அண்ணே, இந்த மைக்க முதல்ல ஆப்படி போடுங்கடே. கேள்வி என்பது 60. டேய் 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 60 கேள்வி கூட கேளுங்க. சரி, மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது மண்ணாலானது மகாபாரதம் என்பது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது மண்ணை சிமெண்டையும் கலந்தது கலவை. டேய் 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 சித்தாள், கொத்தனார், டேய் நான் போயிரோண்டா அப்புறம். சாரங்கள், டேய் நான் போயிரோண்டா. மொட்ட கம்புகள், தூக்கு குண்டுகள், கரண்டிகள். கட்டடம் ஏற ஏற பதிய வேண்டும். பதிந்தாலும் ஒரு நாள் கட்டக்கூடிய கட்டணத்துக்கு மறுநாள் தண்ணி ஊத்தாவிட்டால் கட்டடம் பழுதாகிவிடும், உப்பு தண்ணி ஆகாது. கட்டடத்தை நிறைவு செய்து பிறகு சென்ட்ரிங் கம்பிகள் 1.25 லட்சம். அண்ணே லூஸ் ஆயிட்டாப்லையா அண்ணே? ஆள் எப்படி? அவர் லூசு கொடுத்து அவங்க பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்களா? வர சொல்லு, இன்னும் பேச மாட்டேனே சாமி. நம்மகிட்ட வந்து யார் லூஸ் ஆகாம போறது? அவர் மண்ணால் கேக்குற கேள்விக்கு என்னன்னா மகாபாரதத்தை கேட்டா நீ கட்டடத்தை பத்தி கேக்குற. மகாபாரதம், ராமாயணம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி பேசுங்கண்ணா. கட்டடம் கட்டினாங்க, சென்ட்ரிங் அமைச்சாங்கன்னு. ராமாயணம் என்பது ராமன் சென்றான் வனம், அதனாலதான் அது ராமாயணம். நாராயணா நாராயணா நாராயணா. இங்க வாங்க.
உங்கள்ட்ட இல்லப்பா ஒரு இடத்துல இருந்து ஐயா நான் கேட்குற கேள்வி கும்புறேன்டா ஒரு கேள்விக்காவது பதில சொல்லுங்கயா. இப்படி திரியிறியடா, ஏன்டா இப்படி திரியிறிய? நல்ல கேள்வியா கேட்கிறேன். இப்ப பாருங்க, மகாபாரதம், அந்த மகாபாரத யுத்தத்திலே குருச்சேத்திர போர்னு பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்படி அந்த யுத்தம் நடக்கும் பொழுது, யுத்தம் என்றால் சண்டை என்பது நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டும், புரியுற மாதிரி தாங்கள் பேச வேண்டும். சரிங்க, சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே தப்பு, சண்டை என்பது தப்பு. இந்த பாமர தமிழன் விவசாயிக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒருத்தன் பாஞ்சு கொண்டான். இருவருக்கும் பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே சண்டையிலே ஒரு மனிதனாகப்பட்டவங்க கிளம்பி போறான்னா அவனிடம் ஆயுதங்களோட ஏந்தி போகணும். ஆயுதம் என்றால் அருவா, கம்பு, கத்தி என்று உரைக்க வேண்டும். அறைய கூடாது, முத பாயன். இருவருக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே ஒண்ணு அவன் வில்லேந்தி போய் போர் புரிஞ்சிருக்கணும், இல்லையா கதாயத்தின் மூலமா போர் புரிஞ்சிருக்கணும், இல்ல ஈட்டியோ அம்போ எடுத்து போய் போர் புரிஞ்சிருக்கணும். எதை தூக்கிக்கிட்டு போனாங்க சண்டை போட? இதான் நான் கேட்ட கேள்வி. கேள்விக்கு பதில சொல்லுங்க. எதை தூக்கி சென்றார்? ஆமா, ஆயுதங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆளுமா டோலுமா ஆளுக்கால் போர் தொடுக்கும் போது இசாலக்கடி மாலுமா. கேச்சி காலேஜ்னு காலை வச்சு எதிரணிகளை தோத்து விடாத சாலுமா. நல்ல கொஸ்டின் தான். முத இந்த போருக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் போகிறார்கள். அப்பொழுது முதலாக போருக்கு மின் வைத்து சென்றவன் என்ன ஆயுதத்தை எடுத்து போனான்? பதில் சொல்ல போறான். பதில் சொல்ல போறான். கைதட்டுங்க. அவ்வளவுதான். சபாசி வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். முதலாவது போனவன் போருக்கு வாடா என்று கூப்பிடும் போது அவன் வயக்காட்டுல தண்ணி வாச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் முதலாவது போனவன் கொண்டு போன ஆயுதம் மம்பட்டி. என்ன பேச்சு பேசுற? நியாயம் இல்லையாடா? ஒரே விஷயம், ஒரு அவசர ஆத்திரம்னா இப்ப நீ வயக்காட்டுல இருக்க, ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஊர்ல படப்பு தீ பிடிச்சிச்சுன்னா போய் வீட்டுல போய் பேண்ட் சட்டை போட்டு அப்படியே பிரே அடிச்சுட்டு இன் பண்ணி வந்து குளத்தா மத்தையோ மயிருமேனே போட. நான் சொன்னதான வழக்கம். போர் தொடுக்க நாட்டு மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அதுல ஒருத்தன் வயல்வெளியில தண்ணி பாய்த்து கொண்டிருந்தான், ஒரு விவசாயி. நானும் போருக்கு வருகிறேன். அவன் கையில வைத்திருப்பது விவசாயி கட்டிங் பிளேடும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருப்பானா, தண்ணி வாச்சிருவேன், மம்பட்டி தான் வச்சிருப்பேன். அவன் கொண்டு போன ஆயுதம் மம்பட்டி. இது பரவாயில்ல. இன்னொரு உம்பளை ரெண்டாவது போனவ கையில வச்சிருந்தது தோசை கரண்டி. அவனை அரைஞ்சு விடுவேன். பதில் நீங்க பதில சொல்லுங்க. கொண்டு போனான்னா அவ தோசை விட்டுக்கிட்டு இருந்தா அது வாசி கையில கொண்டு போனான்னு சொல்லார். தப்பு. எந்த ஆயுதத்தை எடுத்து ஏந்தி சென்றார்கள்? நாரத மகாமுனிவர்ன்ற ஒரு மரியாதை இல்லாம நீ பேசுற. எதை தூக்கிட்டு போனேன்? அவ்வளவுதான். தூக்கிட்டு போனேன்னு சொல்றியாடா? கேன பாரு. எதை தூக்கிட்டு போனாருன்னு கேட்டா, சண்டைக்கு போனவன் எதை தூக்கி போனேன்னு கேட்டா சரியா சொல்ல. அவ்வளவுதான். இப்படி பேசாத. இப்படி எல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அவன் தூக்கி வச்சது அவன் காலை தூக்கி வச்சு போனான். இங்கிட்டு வாடா, அலைஞ்சு விடுவேன். இங்கிட்டு வா. ரெண்டு வேலை என்ன முடியும் பாருங்க. சீதா எந்த கேள்வியும் உங்கள்ட்ட பதில் நீங்க சொல்லவே விடாது. மேலே இன்னொரு கேள்வியாவது உங்கள்ட்ட கேட்கிறேன். அதுக்காக இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதுக்காக வாயை மட்டும் துறக்காம பதில் சொல்லுங்களா? வேற எதையும் சொல்லிடாதியா. ரேணுகாதேவி சமதக்குண முனிவோரோட பத்தினி ரேணுகாதேவி தினசரம் என்ன பண்றா, ஆத்தங்கரைக்கு போய் பச்சை மண்ணை எடுத்து மண்பானை செஞ்சு அப்படியே நழுவுறா பாரு. பச்சை மண் எடுத்து ரேணுகாதேவி என்ன பண்றா, பச்சை மண் எடுத்து அதுல பானை செஞ்சு உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து சிவ பூஜை செய்து தன் கணவனுக்கு பாத பூஜை செய்கிறாள். தினசரி இது நடக்குது. அவ பச்சை மண் எடுத்தால அது என்ன மண்ணு? அவ பத்தினியா இருந்தாதான் அந்த மண்ணு பானை செய்ய முடியும். அது என்ன வகையான மண்ணு? எங்க இதுக்கான பதில உங்கள்ட்ட என்ன மண்ணு? ஆமா, அந்த உருவமான பானையை செஞ்சது என்ன மண்ணு? தஞ்சாவூர் மண்ணி எடுத்து நீ பாடும் போது எனக்கு செந்தட்டி அப்பனும் பாருக்கு போக முண்டை.
குரலும் மயிரும். சும்மாவே பதில் எனக்கு தெரியாத நீ என்ன பாடுற? நீ சொல்லியாப்பா. டே யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பதில். சண்டை ஓட்டுக்கிட்டு அவள் கரம்பை. டே அதுல பானை செய்யலேன்ட்டேன். செம்மண் டே செய்யல. மணல்சாரி டே செய்யலேன்ட்டேன். ஏன் நீ பயப்படுற? அவள் அவள் செய்த பானை அப்படியே சபாசியா வருதியா வருது வருது வருது. என்ன மண்ணில் செய்தாள்? எந்த மண்? அவ்வளவுதான். அவள் செய்தது எம்சான். போடா. அந்த காலத்துல எதுற எம்சாண்டு? நீ என்னடா என்ன தெரியாம இப்படியெல்லாம் அவர் என்னடா பண்ணமல? அந்த காலத்துல எம்சாண்டா இருந்துச்சு. கேன பைலட் வந்து மாட்டிட்டோம்னு நினைப்பேன். எம்சாண்டை வச்சு மண்ணு செய்ய முடியுமாடா? எம்சாண்ட் வந்து பெருசா என்ன ஒரு விஷயமான கேள்வி. சமதக்கணி முனிவரோட மனைவி பத்தினி ரேணுகாதேவி எடுத்துட்டு வந்து பச்சை மண்ணுல இருந்து பானை செஞ்சு எடுத்துட்டு வந்தா. பதிவிரதை பத்தினிங்கிறனால அந்த மண்ணு என்ன மண்ணுடான்னு கேட்டா, மன்னிக்கிறேன் நீங்களாவது பதில சொல்லுங்க. தப்பு சாமி. எம்சாண்ட் சொன்னது அவன் தப்பு. அவன் தெரியாம சொல்லிருக்கான். அப்படி சொல்லுங்க. அவன் எடுத்துட்டு வந்த மண்ணு பீசாண்டு. ஆனா நான் பரவாயில்லடா. எம்சாண்ட் அந்த காலத்துல இருந்துச்சான்னு கேட்டான் பாரு. இந்த குரங்கு மண்டை அவன் அடிச்சான் பாரு பீசாண்டுன்னு. 1,00,000 கேள்வி கேட்டாலும் இந்த கேள்விக்காவது பதில் சொல்றாங்கன்னு பத்தியா? சின்னது ஏதாவது கேளுங்களேன். இப்ப நான் சத்யவான் மனைவி சாவித்திரி இருவரும் கணவன் மனைவிகளாக இருக்கிறாங்க. தினசரி அவங்களுடைய வேலை என்னன்னா விறகு வெட்டி பிழைப்பதே அவங்க வேலை. அப்படி வேலை செய்யும் பொழுது விறகு வெட்டும் பொழுது தன்னோட வெட்டின விறகு சீம கருவலா நாட்டு கருவலா? குடிய கெடுக்க ஒரு ஆள் வரலன்னு நினைச்சேன். வந்துட்டு எங்கேதான் வந்தீங்களா பிரபு? வேலை செய் விறகு வெட்டும் தொழில் தான் அவங்களோட தொழில். அப்பொழுது கணவனோட உயிர் பிரியணுங்கிறது விதி. அப்ப யமதர்மன் அங்கிருந்து வந்து அந்த சத்யவான் மேலே ஒரு கயிறை வீசுகிறார். கயிறை வீசி உயிரை பிடிக்கிறார் யமன். யார் மேல? சத்யவான் மேல. வீசின கயிறு என்ன கயிறு? மூக்கன கயிறு கிடையாது. இரு சொல்ல வரேன். மூக்கன கயிறு இம்முட்டுக்கான கயிறை ஓதி எட்டத்துல இருந்து வீச முடியுமா? என்னடா பதில வீச முடியுமா? நீ ஒவ்வொரு எதுவும் சொல்லும்போது எனக்கு கடுப்பாத்த வருது. கயிறு மூக்கன என்ன இவ்வளவுதான்டா இருக்கு. நீ என்னடா போடா நீ போ. நான் சாமி நான் பார்த்து நான் அவர்கிட்ட கேட்கற வழிக்கு பதில் சொல்லிட்டு நீங்களா சொல்லுங்க. உயிரை பிடிப்பதற்காக யமன் வீசப்பட்ட கயிறு. யமன்ட்ட போய் மூக்கன கயிறு அவர் என்ன மாடா வளர்த்தாரு? எரும மாட்டுல மூக்கன கயிறு அவுத்தா வீசினா என்ன அதை போய் அவுத்துருக்க முடியுமா? இதுதான் உன்னோட பெரிய வெறுப்பா இருக்கு. ஆமா. அவர் வீசின கயிறு என்ன ஆயிருந்து கேட்டா அதை உருத்தோட சொல்லி அதை விட்டு போட்டு போய் மூக்கன கயிறு கழுத்து கயிறு. அவர் வீசப்பட்ட கயிறு சாமி அவர் வீசப்பட்ட கயிறு என்ன கயிறுனா அவ்வளவுதான் லைலான் கயிறாத்தே இருந்திருக்கும். அதே போட்டு இழுக்கிறதுக்கு திருக்குன்னு வந்திருக்கும். போடா கீரிப்புள்ள மண்டேன். நான் பரவாயில்லையடா. நீங்களா சொல்லுங்க என்ன கயிறுன்னு. தப்பு. மூக்கனா கயிறு என்பது மாடுகள் திமிரு கொண்டு பாச்சக்கோணம் வந்தால் போடுவது. பசுமாடு பால் கறக்கும் போது உதயம் போது போடுவது மூக்கனா கயிறு. லைலான் கயிறு என்பது கொடி கட்ட உதவும் துணி காயப்படலாம். தவறுதான். 2 கயிறும் தவறுதான். இப்ப பதில் சொல்லுங்க. அவர் கொண்டு வந்த கயிறு மூக்கனா கயிறும் இல்ல லைலான் கயிறும் இல்ல. அவர் கொண்டு வந்தது கொச்ச கயிறு. போங்கடா முதல்ல சொன்னார் எமே. ஆனா போக மாட்டேன். இனிமேல் இந்த மேடையில இருந்து இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன். 2 பயல்ட்டையும் இந்த மேலுக கேட்டா கீழே கேளு. டேய் மேடையில கேள்வியே கேட்க மாட்டேன் உங்கள. அந்த புத்திசாலித்தனத்தோட பொளச்சுக்க செந்தில். உள்ள ஆள சோன ஒரு சத்தம். ஆமா. என் தங்கச்சிக்கு எறும்பு அடிச்சு போச்சு. டேய் 2 பெண்கள். என் தங்கச்சி வள்ளி காவல் செய்கிறாள். இன்னொரு பெண்ணு. ஏன் ஆள்? அந்த பிள்ளைய தான் பார்க்கணும். கூட்டு வரவா? ஆமா. அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். என்ன அழைத்து வாங்கன்னு அழுத்து சொல்றாரே. ஏன் அழைத்து வாருங்கள் என்றா கூட்டியாந்து விட்டுட்டு போங்கடான்றாரு.
நான் ரோசக்காரன், நான் அரைஞ்சுக்குவேன் ஒரு அளவு. இதுல என்ன ரோசா? எனக்கு அது பிடிக்காது. ஓ ஏய் இவ்வளவுதான் அது நீ போயிட்டு எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. அது என்னது அது? உனக்குன்னு பேர் இருந்தா நீ ஓரம் ஒதுங்கப்பா. வியாபாரத்தை நான் பார்த்துட்டு போறேன். இன்னும் நம்மளால வேலை விட்டு செய்ய முடியாது. நான் வியாபாரம் என்ன ரோட்ல போனோம்னா நம்ம ரொம்ப லேசா பேசிடுவாங்க. ரோட்டில் எதுக்கு போறோம்? நம்ம ஒரு ஓரமா ஒதுங்கி நின்றுக்குருவோம். அவங்க நம்ம வெள்ளை வேட்டி சட்டை இப்படி சட்டை போட்டு வர மாட்டாங்க. நல்ல தும்ப கலர்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கக்கத்த ஒரு பேக்கு மாமா வேலை வாக்கு சொல்ற அலுப்புலா சம்பளம்டா. என்ன ஒரு 450 ரூபா கொடுப்பாப்லையா? 450. ஆளு களமான ஆள் இருக்காரு. 8500 ரூபா பேசுவான். 8500 ரூபா தானே தெரியுமாடா? போடா 12000 ரூபானே. அடே கண்ணே வெள்ளையம்மா. ஒரு நாளும் பிரியாத பிறவி இன்று பிரிந்தோமடா உமையனே. தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சி வேட்டைக்கு சென்றிட்டாலும் அஞ்சாத சிங்கமே உமத்திர பாட்டியா தம்பி பச்சி தீய மூஞ்சில தெளிச்சிட்டானே. எனக்கென பிறந்தவரக்க கட்டி பிறந்தவ இவதான். உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை இவதா. என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவை எவதா. ஊரையெல்லாம் இவதான் குஸ்ஸ போட்டா. அந்த பாட்டு படிச்சா அம்மாடியோ. எனக்கென பிறந்தவரக்க கட்டி பிறந்தவ இவதான். என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவை எவதா. மாஞ்சிட்டு மேலே போட்டு மைசிட்டு மாட்டினா மாமாவை வளைச்சு திட்டம் தீட்டினா ஆனானே காலம் தொட்டு உனக்காக அண்ணால தூக்கம் கெட்டு அந்த மூச்சு வாயிலா பச்சைக்கு செந்தலையே வச்சவளே இப்போ முண்டாச்சு. மயங்காத மாலை மாத்து மாமி வந்தாச்சு. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை இவதான். நீ சூட்டும் பூவுக்காக நிடுங்கூந்தலாடு. நீ வைக்கும் பொட்டுகள் ஆத்தாடி உன்னந்தானே உயிர்நாடி தேடுது. காவிரி எங்கே போகும் கடல் வந்து போடுது. அந்தி பொழுது இன்னைக்கிடையில் திங்கள் போட்டானே மைகள் எழுதி மஞ்ச குறி கையை கோர்த்தானே. அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட. உனக்கு என்ன பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவை இவதா. என்னை விட உனக்கு எங்க மனசுக்கு பிடிச்சவை எவதா. எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டீங்க நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சாம்பு சாமி அனைத்து வார்கள். சாமி லொல்லா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. நாளைக்கு நம்ம நாடத்துக்கு தான் வரேன். இது வாயில அடிச்சு வாய் வீங்கிச்சா போச்சு. அச்சமாடம் நானும் மறந்தாக்கா நான் கூட காத்தாக பறந்தாக்கா மீனாமா மீனாமா. சை சை தர் தர் சை. சாமி ஆடி பாடி வளர போது எங்க குல பாம்பு பாம்பு இல்ல பண்பு. பம்பு. வாழ்க்கை வாழ்க்கை அருமையான வரவேற்பு. ஆடிப்பாடி தங்கச்சி. வரவேற்பு தமிழ்ல பண்பு. அடுத்தபடியாக இந்த பெண்மகளின் தங்கையை நான் பார்க்க வேண்டும். தங்க இல்ல எங்க தங்கச்சி. பிள்ளை தங்கை
உங்க தங்கச்சியெல்லாம் பார்க்கலையா? இந்த பொண்ணோட தங்கச்சி தான் பார்க்கலாம். மல்லி பார்க்க முடியாதுங்க. மல்லி அந்த பிள்ளை தங்கச்சி நீங்க இப்ப பார்க்க வாத்தா வாத்தா அழைத்து வாருங்க. அம்மா கோயில் பார்த்து வந்ததென்ன இளமானி அதை கேட்டு செல்வதிங்கே மணத்தாள் இது வந்த இன்பம் இன்னமும் அதை கண்டு கண்டு இன்பமுங்குமோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உள்ராகம் இனியேழ் ராகம் கோயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ. செல்வதிங்கே மணந்தாள் தானே அத்தை மகன் கொண்டாட பித்த மனம் திண்டாட அத்தனைக்கு வள்ளி கொடுப்பே புத்த திண்டாக அத்தனைக்கு வந்தாக அத்தனைக்கு வள்ளி கொடுப்பே மன்னவனி போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகையை வெத்த விரிப்பே உத்தரவு போடு போகில் செய்யும் என்று காத்து வடிப்பே மௌனம் போனதே நீ இங்கு காணோம் பாடுவே பாடும் ஆசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுது வாசல் தேடுது குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு செல்வதிங்கே மணந்தாள் வாழமாக வந்த இன்பமாறாக இன்று வரை எண்ணி இருந்து என்னை கண்ட ராசாவை வெள்ளை மனமாறாமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்து இன்பயத்தில் ஆட தாமரை காலத்துக்கு காத்து வளர்த்து கற்பகத்து புற்பகத்து பூக்களை செய்யும் என்று காத்து முடிப்பி மௌனம் போனதே இங்கு காணோ பாடுது வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுது கீதம் பாடுது வாசல் தேடுது என் பாட்டு அதை கேட்டு செல்வதிங்கே மணந்தாள் இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பமுக்குமோ குயிலே போ போ இனி நான் தானே இனி உள்ராகம் இனியேழ் ராகம் அண்ணா நேரம் 2 பேர் பல்லையும் உடைக்க தெரிஞ்சவங்க அண்ணே. என்ன நடந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கு பயந்த ஆளு நான் கிடையாது. நீ பயப்பட மாட்டேன்னு இது இல்லாட்டி அது இல்லாட்டி என்னையெல்லாம் கூப்பிட வேலை. நீ பயப்பட்ட எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டேன். நீ பயப்பட்டா அங்க எந்த விஷயத்துக்கு மேடைக்குன்னு வந்தா எந்த இதுக்குமே பயப்பட மாட்டேன். நீ பயப்பட நீங்க என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேன். நீ பயப்பட்டா துணிஞ்சு வருவியா காட்டுக்கு? அதானே. அது- அழைத்து காரணம் என்ன? நீ பயப்படவே மாட்டே. நினைச்சேன். ஆணையே வந்தாலும் நீ பயப்பட மாட்டேன். என்னது? ஆணையே வந்தாலும் அந்த பயப்பட பேரை மட்டும் சொல்லாதீங்க. இல்ல ஆனை காட்டுக்குள்ள வரும்ல. ஆ? ஆனை வரும், கரடி வரும், திருத்த புலி எல்லாமே வரும். அது யானை ஆனை இல்ல யானை. யானை யானை கரடி திங்கம் புளுத்துருச்சு. ஏய், புலி சிறுத்தனை. புலி சிறுத்தை. உன் அறிவுக்கு என்னதான் சாப்பிடுற? ஆ. காலையில சுட சுட ஒரு தட்டு பிய தின்று அந்த பிள்ளை சொன்ன மாதிரி. யாரு? இப்ப அவங்க எப்படி சரியா பேசுறாங்க? இப்ப நான் தவறா டீ சாப்பிடுற நம்ம இடத்துக்கு நான் தங்கச்சிட்டு போய் தவறா பேசுவேனா? தங்கச்சிட்டு அப்படி பேசக்கூடாது. சாமி வந்திருக்கா, நாரத மகரிஷியா பச்சரிசி வந்திருக்காரா? பச்சரிசியா புழுங்கரிசியா நாரதரிசியா? நாரத மகரிஷி. நாரதரிசியா? நாரதரை அழைத்து வாங்க பார்க்கலாம். சாமி வாங்க சாமி, நாங்க போங்க. வரவேண்டு வரவேண்டு சாமி. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தூங்குறதுல முழிச்சுக்குங்க. வந்தாரை வரவேற்பது கீழே குடிச்சுக்கிட்டு இருக்காம மூஞ்சியா பாரு கொஞ்சமாச்சு.
நீ வாங்க சாமி எங்க 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நாங்க 2 பேரும் போறோம் வாழ்க்கை வளர்க்க தொழில் சிறக்க மனமார வாழ்த்துக்கிறேன். போய் தொலைங்கங்கறீங்க போயிட்டு வாங்க. சந்தோஷம் போயிட்டு வரோம் வர வேண்டும் சாமி